Hi friends, welcome and welcome back to my channel Puli. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி. வாழைப்பூல எப்படி அடை செய்யறது அப்படின்றது தான் பார்க்க போறோம். இது ரொம்ப சிம்பிளா இருக்கும், ரொம்ப டேஸ்டா இருக்கும், ஹெல்தியும் கூட. வாங்க இந்த வாழைப்பூ அடை எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து இட்லி அரிசி வந்து ஒரு 1/2 கப் எடுத்துக்கிறேன். பச்சரிசி வந்து ஒரு 1/4 கப் அளவுக்கு எடுத்துக்கிறேன். அடுத்து பாத்தீங்கன்னா கடலை பருப்பு அது ஒரு 1/4 கப் அளவுக்கு எடுத்துக்கிறேன். அப்புறம் துவரம் பருப்பு ஒரு 1/4 கப் எடுத்துக்கிறேன். ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து உளுந்து எடுத்துக்கிறேன். ஒரு புடிச்ச பொடி அந்த அளவுக்கு இருந்தால் போதும் உங்களுக்கு உளுந்து. அதே அளவுக்கு வந்து உங்களுக்கு பாசிப்பருப்பும் எடுத்துக்கிறேன். ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து கொள்ளு வந்து சேர்த்துக்கிறேன். இது ரொம்ப ஹெல்த்தி. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா 2 முறை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இது ஒரு 3 மணி நேரத்துக்கு ஊற வைக்கிறேன். இது மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி 3 மணி நேரம் ஊற வச்சா போதும். நான் வந்து இது கூடவே வந்து வரமிளகா சேர்த்துக்கிறேன். நான் இங்கே வந்து 4 வரமிளகா நான் வந்து சேர்த்துருக்கேன். உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து வரமிளகா வந்து சேர்த்து இதிலே ஊற வச்சுருங்க. இது ஒரு 3 மணி நேரம் ஊறினதுக்கப்புறம் நம்ம அரைக்கலாம். நான் வந்து இங்கே கிரைண்டரில் அரைக்கிறேன். நீங்கள் வந்து மிக்சியில் அரைக்கிறதா இருந்தால் கூட அரைச்சிக்கலாம். இது வந்து ரொம்ப ஹெல்த்தியான ஒரு அடை. குழந்தைங்களாம் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக இதை வந்து அடிக்கடி செஞ்சு கொடுக்கலாம். இதை இப்போ நம்ம போட்டு ஒரு ஓட்டுனதுக்கப்புறம் மற்ற பொருட்கள்லாம் வந்து நான் சேர்க்குறேன். பூண்டு பார்த்திங்கன்னா ஒரு 5 பல்லு பூண்டு வந்து சேர்க்குறேன். ஒரு 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்க்குறேன். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்க்குறேன். இப்போ பார்த்திங்கன்னா வாழைப்பூவை வந்து நல்லா வந்து க்ளீன் பண்ணி கழனியில் வந்து நான் போட்டு வச்சுருக்கேன். கொஞ்சம் லைட்டாக கருக்காமல் இருக்கிறதுக்காக கழனியில் போட்டு வச்சுருக்கேன். இப்போ அதையும் சேர்த்துக்கிறேன். வாழைப்பூ க்ளீனிங் வீடியோ வந்து தனியாகவே போஸ்ட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க் வேணால் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன், மறந்துடாமல் செக் பண்ணிக்கோங்க எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு தெரியாதவங்க. இப்போ இது கூடவே வந்து 1/2 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம் சேர்த்துக்கிறேன். அதுக்கு தேவையான அளவு உப்பையும் இதிலே சேர்த்துக்கிறேன் நான். சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா நீங்கள் அடை பதத்துக்கு வந்து அரைச்சிக்கணும். ரொம்ப நைஸாக அரைச்சிடக்கூடாது, லைட்டாக குறைன்னு அரைச்சிக்கோங்க. நீங்கள் வந்து உப்பு பத்தாதனால உப்பு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டு நான் நல்லா கலந்து வச்சுக்கிறேன். இப்போ வந்து இது ரொம்ப கெட்டியாக இருக்கக்கூடாது, தோசை ஊற்றுற அளவுக்கு உங்களுக்கு இருக்கணும். அதுக்கு தேவையான அளவுக்கு சப்போஸ் ரொம்ப கெட்டியாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் வச்சுருந்திங்கன்னா போதும். ரொம்ப நேரம் வச்சுருந்திங்கன்னா புளிச்சு போயிடும், அப்புறம் அடை வந்து நல்லா இருக்காது. அதனால் ஒரு 5 நிமிஷம் இருந்தாலே போதும். இப்போ இது கூட வந்து நான் ஒரு வெங்காயம் வந்து பெரிய வெங்காயத்தை வந்து பொடியாக கட் பண்ணி ஒரு வெங்காயத்தை வந்து பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். தேங்காயும் இதே மாதிரி நீங்கள் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். நான் இங்கே சேர்க்கலை, வேணுங்கன்னா சேர்த்துக்கலாம், அதுவும் நல்லாயிருக்கும். கொஞ்சமாக கருவேப்பிலையை நல்லா பொடியாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கிறேன். இப்போ இது ரெண்டத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ரொம்ப கெட்டியாக இருக்க மாதிரி இருக்குது, அதனால் நான் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி இதை கரைச்சிக்க போகிறேன். ரொம்ப கெட்டியாக இருந்தால் உங்களுக்கு வந்து அடை வந்து அந்தளவுக்கு நல்லா இருக்காது. ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணியை நீங்கள் சேர்த்திங்கனாலே போதும். இந்த மாதிரி நல்லா கரைச்சி விட்டுக்கிறேன். தேங்காய் சேர்த்து செஞ்சிங்கனாலும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ தோசைகள் நல்லா சூடானோன்னு தோசை மாதிரியே நான் வந்து அடையை வந்து தட்டுறேன். ரொம்ப மொத்தமாக இல்லாமல் ரொம்ப மெலிசாகவும் இல்லாமல் ஓரளவுக்கு தேய்க்கிறேன். இப்போ இதில் வந்து அங்கங்கே லேசாக வந்து ஸ்லிட் பண்ணிக்கிறேன். ஒரு கரண்டி வச்சு நல்லா ஸ்லிட் பண்ணிக்கிறேன். இது எதுக்குன்னு பார்த்திங்கன்னா அதில் நீங்கள் எண்ணெய் ஊற்றும் போது பேக் சைடும் வந்து உங்களுக்கு வந்து நல்லா வந்து செவக்கும், அதுக்காக இந்த மாதிரி பண்ணிக்கிறேன். இதில் நான் வந்து நெய் வந்து தேவையான அளவுக்கு ஊற்றிக்கிறேன். சும்மா கொஞ்சமாக ஊற்றினாலே போதும். நெய் இல்லைனா எண்ணெய் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். நீங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்குற மாதிரி இருந்தால் நெய் ஊற்றி நீங்கள் கொடுத்தீங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும் குழந்தைங்களுக்கு. இப்போ இதை 2 பக்கமும் திருப்பி போட்டு எடுத்துடுறேன். இங்கேயும் வந்து நான் கொஞ்சமாக நெய் வந்து சேர்க்குறேன். தேவைன்னா எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம் நெய்க்கு பதிலாக. இப்போ இது வந்து நல்லா வந்து இந்த மாதிரி ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் எடுங்க. நல்லா இந்த மாதிரி ரோஸ்ட் ஆகணும். நல்லா செவந்தால் தான் உங்களுக்கு வந்து அடை வந்து நல்லாயிருக்கும். அதே மாதிரி நான் இருக்கிறது எல்லாத்தையுமே வந்து சேர்த்துக்கிறேன். அடை மட்டும் நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் தேவையான அளவுக்கு மட்டும் மாவு வந்து நீங்கள் அரைச்சி வச்சுக்கோங்க, ரொம்ப புளிக்க விட்டு செய்யாதீங்க. அவ்வளோதான், நம்ம சூப்பரான வாழைப்பூ அடை வந்து ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இந்த ரெசிபியை வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மீட் யூ ஆல் இந்த நெக்ஸ்ட் வீடியோ. அன்டில் தென் பை பை ஃப்ரம் மீ. என்னோடய சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் வந்து ஃப்யூச்சரில் போடுற வீடியோஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும்.